அவர்கள் சொந்த தேசத்தில் என்ன செஞ்சாங்க? ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. சொந்த தேசத்தில் அவர்கள் பெத்லகேம், அவருடைய தேசம் பெத்லகேம். அந்த பெத்லகேம் தேசத்தை விட்டு அவர்கள் எங்கே போனார்கள் என்று முதலாவது வசனம் சொல்கிறது. ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்துல என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. இந்த நகோமியினுடைய குடும்பம் மோவாபு தேசத்துக்கு போகிறது. மோவாபு தேசம் என்பது ஒரு அந்நிய ஜாதியாகிய ஒரு புறஜாதியினுடைய தேசம், மோவாபு தேசம். இந்த தேசத்துக்குள்ள இவர்கள் நகோமி குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? புறப்படுகிறது. எதற்காக அப்படி சொன்னால், சொந்த தேசத்தில் என்ன உண்டாகிறது? பஞ்சம் உண்டாகிறது. அப்போது பஞ்சம் உண்டாகிற அந்த நாட்களில் அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமை விட்டு மோவாபு தேசத்திற்கு போய் சஞ்சரித்தார்கள். சஞ்சரித்த பிறகு அநேக நாட்களுக்கு, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நகோமியினுடைய புருஷன் இறந்து போனான். நகோமியினுடைய புருஷன் இறந்து போனான். நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அந்த 2 பிள்ளைகளுக்கும் அந்த ஊரில் அவங்க என்ன செய்திருந்தாங்க? திருமணம் செய்திருந்தாங்க. ஒருத்தி பேர் ரூத்து, இன்னொருத்தி பேர் ஓர்பால். இந்த 2 பிள்ளைகளுக்கு 2 மகளை திருமணம் செய்திருந்தார்கள். ஆகவே அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படி சொன்னால், என்ன நடந்தது? வீட்டில் போய் பைபிள் படிக்கிறது கிடையாது. இங்கே சர்ச்சுக்கு வந்து தான் பைபிளை நல்லா உத்து பார்த்துட்டு நடக்கிறது. இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க. படிக்க சொல்லும்போது வசனத்தை நீங்கள் படித்தால் போதும், உங்களுக்கு புண்ணியமாக போகும். மீதி நேரம் என்ன செய்யுங்க? இங்கே கவனிங்க. நகோமியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, அவர்கள் மோவாப் தேசத்தில் வாழறதுக்கு போனாங்க. மோவாப் தேசத்துக்கு எதுக்காக போனாங்க? பிழைக்கிறதுக்காக போனாங்க. சொந்த தேசத்தில் பிழைக்க முடியல, வாழ முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு பிழைப்பதற்காக ஒரு பிழைப்பை தேடி எங்கே போனாங்க? மோவாபு தேசத்துக்கு போனாங்க. அவன் மோவாபு தேசத்தில் போய் என்ன நடந்ததுன்னா, அவர்கள் பிழைக்கல, அந்த குடும்பமே அழிந்து போனது. எதுக்காக தான்? எப்படியாவது பிழைக்கணும், எப்படியாவது வாழணும், எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்கணும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம், கொஞ்சம் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து அங்கே போனாங்க. ஆனால் அங்கே போன பிறகு நிலைமை ரொம்ப மோசமாய் மாறிவிட்டது. அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. இவங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கல, பஞ்சகாலம் என்று சொல்லி தான் அங்கே போனாங்க. அங்கே பஞ்சகாலம் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கடைசியில் உயிரே போயிடுச்சு. யாருடைய உயிர்? புருஷனுடைய உயிர். புருஷன் செத்து போனார், 2 மகன்களும் செத்து போனாங்க. கடைசியில் இவங்க அந்த ஊரை விட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் ரிட்டன் எங்கே வராங்க? பெத்லகேமுக்கு, யூதேய தேசத்துக்கு வருகிறார்கள். அப்போ வருகிற போது தான் 19வது வசனம் எப்படி சொல்லுங்க? ரூத்து 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். ஊரில் எல்லாரும் பார்க்குறாங்க. அநேக நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க. அப்போ சொந்த ஊருக்கு வரும்போது அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, யாரோ பார்த்தா நகோமி மாதிரி தெரியுது, ஒருவேளை நகோமி தானோ அப்படி சொல்லி ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? அப்படி பேசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த தெருவில் நடந்து போயிருப்பாங்க, அந்த ரோட்டு பாதையில் நடந்து போயிருப்பாங்க. அந்த வீதியில் உள்ள ஜனங்கள் நகோமி பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தா நகோமி மாதிரி தெரியுது, ஆனால் நகோமி மாதிரி முகக்கலையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் அநேக வருஷங்களுக்கு பிறகு கழித்து பார்க்கறதுனால அவர்கள் சந்தேகத்தோடு பார்க்கிறாங்க. அவர்கள் ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. 2 ஆச்சரியம். ஒன்று, நன்றாய் வாழ்ந்திருந்தால் ஒரு ஆச்சரியம். இன்னொன்று, அழிந்து போனால் அது ஒரு ஆச்சரியம். இயேசு மரித்ததை குறித்து பிலாத்து என்ன செய்தான்? ஆச்சரியப்பட்டான்.
அல்லேலூயா. அவர் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரோ? தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான். இயேசு மரித்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் மரித்து போயிட்டாரா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டான். அப்போ வாழ்ந்திருக்கும் போதும் ஆச்சரியம் ஒன்று உண்டு, மரித்த போதும் ஆச்சரியம் ஒன்று உண்டு. இயேசுனுடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு செய்த அற்புத அடையாளங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் செய்த பலத்த செய்கைகளை கண்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவர் மரித்த போது என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. அதுபோல் ஆச்சரியம் என்பது அது சந்தோஷத்திற்கான ஆச்சரியம் அல்ல, அது துக்கத்திற்கான ஆச்சரியம். இங்கே நகோமியினுடைய வாழ்க்கையில் நகோமி பாரு, போகும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்துக்காக ஆச்சரியப்படலை. அவர்கள் என்ன ஆச்சரியப்படுறாங்க? அந்த குடும்பம் உருக்குலைந்து போய் காணப்படுகிறதே, அந்த குடும்பம் அடையாளம் தெரியாமல் போய்விட்டதே, அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறதே, அந்த அம்மாவா இவங்க, நகோமியா இவங்க, இங்கேருந்து போகும்போது எப்படி இருந்தாங்க, கடைசியில் எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து இப்போ பரிதாபமாக என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்பட்டு அவர்கள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு இந்த வார்த்தை நகோமி காதில் விழுது. நகோமி என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? நகோமியா அப்படின்னு சொன்ன போது நகோமி என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாரும் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க என்ன சொல்லாதீங்க? நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமி அப்படின்னு சொன்னா இனிமையானவள், மகிழ்ச்சியானவள், இன்பமானவள். இதான் நகோமியினுடைய அர்த்தம். இதில் எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இனிமையானவள், மகிழ்ச்சியானவள், இன்பமானவள், ஏதோ ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் உடையதான் அந்த பேருக்குரிய பொருத்தம். அப்போ இவங்களுடைய நிலைமை இப்போ இனிமையாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இன்பமாக இருக்கிறாங்க. சந்தோஷத்தெல்லாம் இழந்து துக்கத்தை அடைந்து ரொம்ப துக்ககரமாக முகத்துல ஒரு சந்தோஷம் காணாமல், ஒரு கலை இல்லாமல் இன்னைக்கு காணப்படுகிறாங்க. அதனால எல்லாரும் சொல்கிறாங்க இவள் நகோமியோ என்று சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க, என்ன நகோமின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. என்னன்னு சொல்லுங்க? மாறாள் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? கசப்பை கட்டளையிட்டார். என்ன கசப்பு? மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மாறாள் என்று சொன்னால் கசப்பு என்று அர்த்தம். அதனால தான் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மோசேயினுடைய நாட்களில். அப்போ மாறாள் என்று சொன்னால் கசப்பானவள். நான் இனிமையானவள் அல்ல, நான் யாராக இருக்கிறேன்? இப்போ கசப்பானவளாக இருக்கிறேன். என்னை எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க? கசப்பானவள் என்று சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அதனால எல்லாரும் எனக்கு கசப்புள்ளவள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. யார் கசப்பை கட்டளையிட்டாரா? கர்த்தர். கர்த்தர் கசப்பை கட்டளையிடுவாரா? சொல்லுங்க. கர்த்தர் கசப்பை கட்டளையிடுவாரா? அதையே ஏன் இவ்வளோ சோகமாக சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் ஏதாவது கசப்பை கட்டளையிட்டாரா? சொல்லுங்க. அடுத்தது 21வது வசனத்தில் சொல்லுகிறாங்க, முதல் காரியம் என்ன சொன்னாங்க? நான் நகோமி அல்ல, நான் இனிமையானவள் அல்ல, நான் மாறாளா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை என்ன பண்ணியிருக்காரு? கட்டளையிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இங்கேருந்து போகும்போது நான் நிறைவோடு போனேன், ஆனால் நான் திரும்ப வரும்போது எப்படி வரேன்? வெறுமையாய் திரும்பி வர பண்ணினா. அதுவும் யார் பண்ணதான்? முதல்ல கசப்பும் யார் கட்டளையிட்டதான்? கர்த்தர். என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினது யாரா? கர்த்தர். கர்த்தர் அப்படி செய்வாரா? கர்த்தர் அப்படி கசப்பை கட்டளையிடுவாரா? நிறைய பேர் அப்படித்தானே சொல்லின்னு இருக்காங்க. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு தானே நிறைய பேர் சொல்கிறாங்க. நகோமி மட்டுமா சொல்கிறாங்க? ஏகப்பட்ட அம்மாமார்கள், ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. கர்த்தரால் எங்களுக்கு இது ஆச்சு, கர்த்தரால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால தான் எங்களுக்கு இந்த குடும்பத்தில் இந்த போராட்டம்,
ஆண்டவரால் தான் எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு சொல்லி இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம். அவங்க வேற மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கு இருந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆக மொத்தம் மீனிங் ரெண்டும் ஒன்று தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா இனிமையாக இருந்தேன், என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், கர்த்தர் எனக்கு துக்கத்தை கட்டளையிட்டாரு, கசப்பை கட்டளையிட்டாருன்றாங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இங்கேருந்து போகும்போது பெத்லகேம்லேருந்து நான் மோவாபு தேசத்துக்கு எங்கே போனேன்? நிறைவுள்ளவளாக போனேன். இப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? என்ன வெறுமையாய் திரும்பி வர பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. லேலோயா. உங்களில் யார் எப்படி சொல்கிறீங்க? நான் நிறைவாக இருந்தேன், கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டாரு, கர்த்தர் என்னை வெறுமையாக்கிட்டாரு. உங்களுக்கு வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 32:10. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய். யாக்கோபு இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய். நான் போகும்போது எப்படி போனேன்? கோலும் கையுமாய். கோலும் கையுமா தான் போனேன். நான் நிறைவாலாம் எடுத்துக்கிட்டு போகலை. நான் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டுலாம் போகலை. நான் போகும்போது எப்படி போனேன்? கோலும் கையுமா தான் போனேன். என் கையில் ஒரு ஆடு மேய்க்கிற கோல் இருந்தது, அவ்வளோதான். கோலும் கையுமா போனேன். இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த யோர்தானை நான் அப்படிதான் கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இப்பொழுதோ இந்த 2 பரிவாரங்களோடு உடையவனானேன். அல்லேலூயா. யாக்கோபு கர்த்தர் எப்படி திரும்பி வர பண்ணினாரு? 2 பரிவாரங்கள், மிகுதியான ஆடு மாடுகள், மிகுதியான ஆஸ்திகள், மிகுதியான அவனுடைய செல்வாக்கு. அவன் திரும்ப வரும்போது, போகும்போது வெறும் கோலும் கையுமா தான் போனான். திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தேன்னு அவனே சாட்சி கொடுக்கிறான். நான் போகும்போது நான் வெறுமையாக போன ஆண்டவரே, எனக்கு நீர் காண்பித்த தயவுக்கு நான் பாத்திரன், எம்மாத்திரன், அதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் வெறுமையாக தான் போனேன். இங்கேருந்து என்னுடைய சகோதரனோடு கூட ஒரு பிரச்சனையில் அவசரமாக புறப்பட்டு நான் வெறுமையாக ஒரு கோலை மட்டும் கையில் பிடிச்சிட்டு ஓடினேன். ஆனால் இப்போ நான் திரும்ப வரும்போது கர்த்தர் எனக்கு என்னத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்க? 2 பரிவாரங்களோடு கட்டளையிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏசா வந்து கேட்குறான், எனக்கு போதுமானது உண்டுன்றான். என்னது? எனக்கு போதுமானது உண்டு. கர்த்தர் எனக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறாருன்றான். கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லுகிறான். இப்போ யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? வெறுமையாய் போனா, திரும்ப வரும்போது என்ன நடந்தது? 2 பரிவாரங்கள், மிகுந்த ஆசீர்வாதங்கள். நகோமி எப்படி போனாங்க? நிறைவாய் போனாங்களா? திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எப்படி வராங்களா? வெறுமையாய் வந்தாங்களா? அப்போ எங்கே நடந்திருக்குது மிஸ்டேக்கு? ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வாரா? உன்னை நிறைவுள்ளவளாய் போன உன்னை வெறுமையாக்குவார் ஆண்டவர். இனிமையாய் இருந்த உன்னை கசப்பாக்குவாரா? மதுரமாய் இருந்த உன்னை கசப்பாக்குவாரா? கர்த்தருடைய வேலையாது, கர்த்தர் செய்கிற வேலையாது. அல்லேலூயா. அப்போ எங்கே நடந்தது கோளாறு? எங்கே நடந்தது தவறுகள்? நீ பெத்லகேமை விட்டு எங்கே போன? மோவாபு தேசத்துக்கு போன. அப்படியே அவங்க குடும்பத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கும். ரூத்து மோவாபு தேசத்திலிருந்து வெறுமையாய் வந்தா பெத்லகேமுக்கு. என்னவா மாறினா? பெரிய ஆஸ்திகாரியாய் மாறினா. போவாசுக்கு மனைவியாய் மாறினாள். பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாய் மாறினாள். பெரிய செல்வாக்குடையவளாய் மாறினாள். பெரிய கோத்திரத்தின் வம்ச தாயாய் மாறினாள். பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரியாய் மாறினாள். பெரிய எஜமானியாய் மாறினாள். எங்கிருந்து எங்க வந்தவங்க? மோவாபு தேசத்திலிருந்து வெறுமையாய் பெத்லகேமுக்கு வந்தவங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வந்தவங்க. ஸோ இந்த பெத்லகேம் தேசத்தில் என்ன மாறினாங்க? செல்வாக்காய் மாறினார்கள். மிகுந்த ஆஸ்தியுடையவர்களாய் மாறினார்கள்.
பெத்லகேம்ல இருந்து மிகுந்த திரவியத்தோட மிகுந்த ஆஸ்தியோட நிறைவுள்ளவளாய் போன நகோமியினுடைய வாழ்க்கையில மோவாபு தேசத்துல என்ன நடந்தது? வெறுமையாய் வந்தாள். அப்ப எங்க இருக்குது விஷயம்? மோவாபு தேசத்துக்கு நீ எவ்வளவு நிறைவுள்ளவளா நீ போனாலும் நீ ரிட்டர்ன் வரும்போது எப்படி தான் வரணும்? ஒன்றும் இல்லாம தான் வரணும். கர்த்தர் சொல்ற பேச்சை கேட்காம நீ மோவாபு தேசத்துக்கு நீ எவ்வளவு ஆஸ்தி கொண்டு போனாலும் நீ ரிட்டர்ன் வரும்போது எப்படி தான் வரணும்? வெறுமையாக தான் வரணும். கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ சோதம் கொமரா பட்டணத்துக்கு நீ திரளான ஆடு மாடுகளோடு கூட போனாலும் கூட ரிட்டர்ன் வரும்போது எப்படி தான் வரணும்? திரும்பி பார்க்காம ஓடிடணும். எங்க நடக்குது விஷயம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? லோத்து சோதம் கொமரா பட்டணத்துக்கு போகும்போது ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகும்போது எப்படி போனான்? அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய ஆஸ்தியின் திரளினால பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததாம். பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவருடைய ஆடு மாடுகள் மிகுதியா இருந்தது. ஆகவே ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானபடினால ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொன்னா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன், நீ எங்க போறியோ உன்னுடைய விஷயம், நீ உன்னுடைய சௌகரியம், நீ எங்க போறியோ போ அப்படின்னு சொன்னான். நீ சோதம் குமாராவுக்கு தான் போகணும்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லலை. அப்போ நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், இடதுபுறம் போனால் இல்லை நான் வலதுபுறம் போறேன்னு சொல்லி தான் இப்படி தான் சொன்னான். அந்த நாட்கள்ல லோத்து பிரிஞ்சு போற அந்த நாட்கள்ல லோத்துக்கு இருந்தது எவ்வளவு? திரளான ஆஸ்தி, திரளான ஆடு மாடுகள், பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு மிகுதியாய் காணப்பட்டது. ஆனா சோதம் கொமோரா பட்டணத்தை விட்டு அவன் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருந்தான்? எவ்வளவு கொண்டு வந்தான்? ஒண்ணுமே இல்லை. இவனாவது கோலும் கையுமா போனான். ஆனா லோத்து வரும்போது மாடு மேய்க்கிற கோழியும் காணோம், ஆடு மேய்க்கிற கோழியும் காணோம், எல்லாத்தையும் போட்டு ஓடேன்ட்டான். அதுவும் எப்படி வந்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட டிமாண்ட் என்னது? திரும்பி கூட என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ சோதம் குமாரா பட்டணத்தை என்ன செய்யக்கூடாது? திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஆனால் போகும்போது நிறைவாய் போனான், வரும்போது திரும்பி பார்க்காம ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து சாபத்தையோடு வந்தான். இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? கர்த்தருடைய சித்தம் இல்லாம கர்த்தருடைய சித்தமில்லாத தேசத்துக்கு நீ பிழைக்க போனன்னு சொன்னா நீ வரும்போது எப்படிதான் வரணும்? கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ சம்பாதிக்க போனா வரும்போது நீ என்னதான் கொண்டு வரணும்? சாபத்தை தான் கொண்டு வரணும், வெறுமையை தான் கொண்டு வரணும், வெறுமையும் வறுமையும் தான் கொண்டு வரணும், வியாதியை தான் கொண்டு வரணும், தரித்திரத்தை தான் கொண்டு வரணும், பல பிரச்சனைகளோடு தான் நீ வரணும், எல்லாவற்றையும் இழந்து தான் வரணும். எங்க போனா? கர்த்தருடைய சித்தமில்லாத ஊருக்கு போனாலும் நீ அப்படிதான் வரணும், கர்த்தருக்கு சித்தமில்லாத வேலைக்கு போனாலும் நீ அப்படிதான் வரணும், கர்த்தருக்கு சித்தமில்லாத வருமானம் சம்பாதிக்க போனாலும் நீ அப்படிதான் ரிட்டர்ன் வரணும். அதுதான் சத்தியம், அதான் வரலாறு, அதான் சரித்திரம், ஆண்டவருடைய திட்டம் அதுதான். காரணம், எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு புறப்பட்டான். அவன் என்னவா மாறினான்? கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை என்ன செய்தாங்க? அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனா வஸ்திரத்தை இழந்து, ஆஸ்தியை இழந்து, சரீரத்தை சுகத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து குற்றுயிராய் கடக்கணும் எங்கேயாவது பாதையில். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊருக்கு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வருமானம் சம்பாதிக்க போகாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வருமானத்தை சம்பாதிக்காதீங்க முதல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலைக்கு போகாதீங்க முதல்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலைக்கு போனீங்கன்னா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், அட்டகாசமா இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு, என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மகிழ்ச்சியானவள் என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். அதுவும் பழி தூக்கி யார் மேல போடுறா? இது நியாயமா? இது கர்த்தர் அவன் அப்படி செஞ்சாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னான் லோத்தை பார்த்து, நீ வலதுபுறம் போ இல்லை இடதுபுறம் போன்னு சொன்னானு. அப்போ ஆபிரகாம் லோத்து என்ன செஞ்சுக்கலாம்? அண்ணா, இவ்வளோ தூரம் உங்களை நம்பி வந்துட்டேன், உங்க கூடவே வந்துட்டேன், இனிமேலும் நான் எந்த பக்கம் போகணும் நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கர்த்தர்கிட்ட விசாரிச்சானா?
கர்த்தர்கிட்ட கேட்டானா? இல்லை. அவனே என்ன செஞ்சான்? தூரத்திலிருந்து அந்த தேசத்தை பார்த்தான். அது நல்ல பசுமையா செழிப்பாய் காணப்பட்டது. அந்த தேசத்தை செலக்ட் பண்ணி பேசாம அண்ணங்கிட்ட சொல்லாம நம்ம ஆடு மாடுகள்லாம் ஓட்டிட்டு நம்ம அங்கே போயிடலாம், அங்கே போயிட்டா நமக்கு எப்படி இருக்கோம்? நல்ல செல்வமா செழிப்பா வாழலாம் என்று சொல்லி போனான். அல்லேலூயா. அப்போ நகோமி மேல தப்பா கர்த்தர் மேல தப்பா? நகோமி செஞ்ச தவற கர்த்தர் செய்த தவறா? நல்லா தெரியுமா? நல்லா தானே தெரியும். யார் செஞ்ச தவறு இது? நகோமி செய்தது தான். ஆனா பழி யார் மேல வருது? கர்த்தர் மேல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாம வேலைக்கு போறது, கர்த்தருக்கு பிரியமில்லாம சம்பாதிக்க போறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊருக்கு போறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலை செய்யறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்கள் கூட கூடுறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்றது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசுறது, கர்த்தருக்கு பிரியமில்லாம நடக்கிறது, கர்த்தருடைய சித்தமில்லாத காரியத்தெல்லாம் செய்யறது. செஞ்சுட்டு கடைசியா என்ன சொல்றதுன்னா, நான் நிறைவுள்ளவளாய் ஞானஸ்நானம் எடுத்தேன், இப்பொழுது நான் வெறுமையாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. நான் முதலாவது சபைக்கு வரும்போது மகிழ்ச்சியாய் வந்தேன், இப்பொழுது போக போக எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் துக்கமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும் தான் சொன்னாரு. ஆனா உனக்கோ சந்தோஷம் பூரா என்னவா மாறிடுச்சு? துக்கமா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? எங்க மாறிச்சு? எப்படி மாறிச்சு? எதனால மாறிச்சு? யாரால மாறிச்சு? கர்த்தராலவா? அந்த அம்மா கேட்டா அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் எனக்கு அப்படிலாம் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இருக்கலாமா என்று விசாரித்தான். நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று. அதாவது நல்லா கவனிங்க, இது என்ன சம்பவம் அப்படின்னா, சவுல் இருக்கிற வரைக்கும் தாவீது மறைஞ்சு 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 வனாந்தரத்திலும் குகைகளிலும் காடுகளிலும் இப்படியே வாழ்ந்து வந்தான், காலத்தை கழித்து வந்தான். சவுலு தேசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, சவுலு தாவீது என்ன செஞ்சான்? கொலை செய்வதற்கு அவன் துரத்தி கொண்டே இருந்தான், தேடிக்கொண்டே இருந்தான். அதனால சவுலின் நிமித்தம் தாவீது என்ன செஞ்சான்? வனாந்தரங்களிலே தங்கி இருந்தான், ஊருக்குள்ள வரவே இல்லை. ஒரு காலகட்டம் வரும்போது சவுல் யுத்தத்தில் செத்து போயிட்டான். அப்போ செத்து போன உடனே இப்போ தாவீது கொல்றதுக்கு இப்போ யாருமே அங்கே இல்லை, தாவீதினுடைய சத்துரு அங்கே இல்லை. ஆகவே இப்போ தாவீது என்ன செய்யலாம்? என்னை கொலை செய்ய தேடினவன் மடிந்து போனான், இறந்து போனான், இனிமே நான் என்ன செய்யலாம்? தைரியமாக போயிட்டு ஊருக்குள்ளே வாழலாம், தைரியமாக போயிட்டு ஊருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவன் அப்படி நினைக்காம அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா? சவுல் இறந்துட்ட பிறகு இனிமே நம்ம ஏன் விசாரிச்சுக்கணும், ஏன் ஜெபம் பண்ணிக்கணும்? நேராக நம்ம போய் நம்ம ஊரில் இருப்போம். நம்மை கொலை செய்ய தேடின சத்துரு, நமக்கு எதிரியா இருந்தவன், நம்மை பழிவாங்க துடித்தவன், அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இனிமே நம்ம யாரை கேட்கணும்? தைரியமா போய் நம்ம வீட்டில் இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? அப்போ சொந்த ஊருக்கு போன பிறகு போறதுக்கு இப்போ சத்துருவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, சத்துருவின் நிமித்தம் தான் வெளியில போய் சுத்தலாம். இப்போ சத்துரு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவன் யாரையும் கேட்க தேவையில்லை, டைரக்டா வரலாம். ஆனாலும் இப்போ யார்கிட்ட கேட்குறான்? கர்த்தர்கிட்ட போய் கேட்குறான். என்னன்னு கேட்குறான்? இப்போ படிங்க. நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். பாருங்க, சவுல் இறந்ததுக்கு அப்புறமும் நான் ஊருக்குள்ள போலாமா போக கூடாதா அப்படின்னு சொல்லி நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமான்னு கேட்கிறான். அதுக்கு கர்த்தர் சொல்றார் போ அப்படின்றாரு. அடுத்தது போகலாமா என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். ரெண்டாவது அவ்விடத்திற்கு இல்லை, எவ்விடத்திற்கு? தாவீது என்ன கேட்கிறான்? யூதாவின் பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது யூதாவின் பட்டணங்கள்ல எந்த ஊருக்கு நம்ம இருக்கிறது, எந்த பகுதியில் நம்ம தங்கி இருக்கிறது? அல்லேலூயா. இந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டத்துக்குள்ள எந்த ஊர்ல நம்ம தங்கிறது? இந்த பட்டணத்துக்குள்ள நான் எந்த ஊர்ல போய் தங்கிறது? இந்த பட்டணம்னா ஒரே ஊர் சார்ந்ததா? பல ஊர், பல கிராமங்களை சார்ந்ததா ஒரு பட்டணம். அப்போ எந்த ஊர்ல நம்ம போய் தங்கிறதுன்னு கேட்கிறான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்ரோனுக்கு போ. அல்லேலூயா. எந்த பட்டணத்துக்கு போகணும், எந்த ஊர்ல போய் தங்கணும்? யார் கேட்கறது? தாவீது கேட்கிறான். நகோமி குடும்பம் எங்க போச்சு?
மோவாபு தேசத்துக்கு போச்சு. கர்த்தர்கிட்ட கேட்டாங்களா? தேசத்தில் பஞ்சம்தான். தேசத்தில் பஞ்சம் வந்தபோது, ஆண்டவரே நாங்கள் எந்த தேசத்தில் பிழைக்க போகிறது, நாங்கள் எங்கே வாழ போகிறது அப்படி சொல்லி கேட்டாங்களா? இல்லை. மோவாபு தேசத்துக்கு புறப்பட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஆனால் வரும்போது என்ன நடந்தது? வெறுமையாய் வந்தாள். இதற்கு காரணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத தேசத்துக்கு போனது, கர்த்தர்கிட்ட விசாரிக்காம போனது. இதுதான் காரணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத தேசத்துக்கு போறது முதல் தப்பு. ரெண்டாவது, கர்த்தரிடத்துல விசாரிக்காம போறது ரெண்டாவது தப்பு. எகிப்து என்பது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினது. எகிப்து என்பது என்னவா இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அடிமைப்படுத்துகிற ஒரு தேசமாக தான் இருந்தது. ஆனால் எகிப்து யோசேப்புக்கு எப்படி இருந்தது? ராஜ பதவியை கொடுத்தது. என்ன கொடுத்தது? ராஜ பதவியை கொடுத்தது. ராஜாவா வாழ்ந்தான். யோசேப்பு எப்படி போனான்? போகும்போது எப்படி போனான்? அடிமையாக தான் போனான். ஆனால் வாழும்போது எப்படி வாழ்ந்தான்? ராஜாவா வாழ்ந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது என்னவா, இந்த தேசம் என்னவா இருந்தது? சாபக்கேடா இருந்தது. அந்த ஜனங்களுக்கு அது அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற தேசமா இருந்தது. அடிமைப்படுத்துகிற ராஜாவா இருந்தான். யோசேப்புக்கு ராஜ வாழ்க்கை கொடுத்த எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமை வாழ்க்கை கொடுத்தது. அப்ப எங்க நடந்தது தவறு? நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி போனா, அடிமைப்பட்டு நீ போனாலும் கூட அங்க நீ எப்படி வாழ்வ? ராஜ வாழ்க்கை வாழ்வே. நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ ராஜாவா போனாலும் அங்க எப்படி இருப்ப? அடிமைப்பட்டு தான் கிடப்ப. அல்லேலூயா. மனாசே ராஜா. மனாசே என்பவன் யாரு? ராஜா. இந்த மனாசே ராஜா தான் அதிக வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா. ராஜாக்கள்லயே அதிக வருஷங்கள் அரசாண்ட ராஜா இந்த மனாசே ராஜா தான். இவன் சொந்த தேசத்துல ராஜாவா இருந்தான். பாபிலோனுக்கு போகும்போது ராஜாவா போனா, ஆனா அங்க அடிமைப்படுத்தி அவனை விலங்குகளினாலும் கட்டுகளினாலும் போட்டு அவனை நொறுக்கி அவனை துன்பப்படுத்தினாங்க, சிறுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. இங்க இருந்து ராஜாவா போனா அங்க என்னவா மாறினா? சிறுமைப்பட்டு போனா, அடிமைப்பட்டு போனா, அவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா யோசேப்பு இங்க இருந்து அடிமையா போனா அங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. எஸ்தர் இங்க இருந்து பாபிலோன் தேசத்துக்கு எப்படி போனாங்க? அடிமையா போனாங்க. அங்க போய் என்னவா வாழ்ந்தாங்க? ராணியா வாழ்ந்தாங்க. பெரிய ராஜாவுடைய 127 நாடுகளுக்கு ஒரு மனைவியா வாழ்ந்தாங்க. ராஜாவுக்கு மனைவியா வாழ்ந்தாங்க. தானியேல் இங்க இருந்து எப்படி போனா? அடிமையா போனா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி போனாங்க? அடிமையா போனாங்க. மொர்தெகாய் எப்படி போனா? அடிமையா போனா. அங்க போய் எப்படி வாழ்ந்தாங்க? ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்களா வாழ்ந்தாங்க, பிரதானிகளா வாழ்ந்தாங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வாழ்ந்தாங்க, பெரிய செல்வ செழிப்பா வாழ்ந்தாங்க, செல்வாக்கோட வாழ்ந்தாங்க, பதவியோட வாழ்ந்தாங்க, நாட்டையே ஆட்டங்காண வச்சாங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தாங்க. வாழ்ந்தாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு போனாங்க, 70 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க, 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், கர்த்தருடைய ஆலோசனை கேட்காத ஜனங்கள், கர்த்தரை முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்கள். இவங்க எங்க போனாலும், இவங்க ராஜாவாவே போனாலும் அங்க எப்படி கிடக்குறாங்க? அடிமைதான். துன்ப வாழ்க்கை தான், துக்கம் நிறைந்த வாழ்க்கை தான், கேவலமான ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. இப்போ எங்க நடக்குது விஷயம்? என்ன நடக்குது மிஸ்டேக்கு? நீ கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பிரியமாய் செய்து, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து நீ வாழ்ந்தா என்று சொன்னால், நீ அடிமையாவே போனாலும் கூட அங்க அடிமைப்பட்டு போற இடத்துல நீ எப்படி இருப்ப? ராஜா வாழ்க்கை இருப்ப. யோசேப்பை தூக்கி சிறையில போடுறாங்க. அவன் செய்த குற்றத்துக்காக, செய்யாத குற்றத்துக்காக சிறையில போடுறாங்க. அந்த சிறையில கூட அவன் என்னவா இருக்கிறான்? ராஜாவா, அந்த சிறைச்சாலை அதிகாரியை போல காணப்படுகிறான். அந்த அதிகாரி என்ன செஞ்சான்? அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, நீ பார்த்துக்கப்பா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டான். அப்போ சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகு அங்கேயும் கூட எப்படி இருக்கான்? ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தன்னு சொன்னால், நீ எங்கே உன்னை அடிமைப்படுத்தி கொண்டு போனாலும் அங்கே நீ எப்படி இருப்ப? ராஜ வாழ்க்கை, ராணி வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை, பிரதானி வாழ்க்கை, அதிபதியின் வாழ்க்கை, ஆலோசனைக்காரனுடைய வாழ்க்கை, அப்படிதான் வாழ்வு. கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காரு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா.
உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நீ அடிமைப்படுத்துகிற எகிப்துக்கு போனாலும் எப்படி இருப்ப? அங்க ராஜ வாழ்க்கை தான். உன் வழியும் உன் குணமும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நீ கஞ்சிக்கு வழி இல்லாத மோவாபு தேசத்துல இருந்து போனாலும் நீ எப்படி இருப்ப? பெரிய நிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரியா மாறிடுவேன். லேலோயா, பெரிய எஜமானியா மாறிடுவேன். நீ பெரிய எஜமானியா இருந்து நீ மோவாபு தேசத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாம போனா, நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் வரப்பண்ணினார். அது எப்படி ஒரே குடும்பத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது? அவ வெறுமையா அங்கிருந்து வரா, நிறைவுள்ளவளா மாறிட்டா. நீ இங்க நிறைவுள்ளவளா போற, அங்க எப்படி வெறுமையா போய் மாற? என்ன காரணம்? யார் செஞ்ச பிரச்சனை இதெல்லாம்? கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ போனதான் காரணம். விசாரிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சொல் பேச்சை கேட்கறது இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. எதுவுமே செய்யாம உன் இஷ்டப்படி போனா அதுவும் பேச்சு எப்படி இருக்குது பாரு, என்ன மாதிரி பேச்சு பாரு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் தான் என்ன பண்ணிட்டாரு, என்னை வெறுமையாக்கிட்டாராம். யாக்கோபு வாழ்க்கையில் கோலும் கையுமா போனா இரு பரிவாரத்தோட வர வச்சாரு. யோசேப்பு தூக்கிட்டு போகும்போது, அடிமைப்பட்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போனான் யோசேப்பு? யோசேப்பு அங்கிருந்து போகும்போது சகோதரர்களால் விற்கப்பட்டு மீதியானியர்களுடைய கையில், வர்த்தகர் கையில் விற்கப்பட்ட போது யோசேப்பு என்ன எடுத்துட்டு போனான்? நிறைய கொண்டு பேக்கில் நிரப்பிட்ட போனான் இல்லை? ஏலோய்யா, இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரியும்போது எப்படி போனான்? ஆஸ்தியெல்லாம் சேர்த்து கொண்டு அது எல்லாத்தையும் என்னென்ன தான் பேரில் எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவன் எங்கே போனான்? தூர தேசத்துக்கு போனான். வரும்போது எப்படி வந்தான்? கஞ்சிக்கு வழி இல்லாமல் பன்றி தின்கிற தவிட்டினால நிரப்ப ஆசையாக இருந்தால் அதையும் கூட கொடுக்கறதுக்கு வழியில் பசியினால சாகரன்னு சொல்லிட்டு வந்தான். வெறுமையாக வந்தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தான். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை உணர்த்துகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நீ வேலைக்கு போகிறதே மகா மகா தவறு. கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலைக்கு போகிறது அதை விட பெரிய தவறு. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு வேலைக்கும் போகக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலையும் செய்யவும் கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சம்பாத்தியம் இருக்கவும் கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வருமானத்தை ஆதாயப்படுத்தவும் கூடாது. அப்படி இருந்தால் அது எல்லாமே உனக்கு என்ன மாறும்? பிரச்சனைக்குரியதாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத மோவாபு தேசத்துக்கும் போக வேண்டாம், எரிகோவுக்கும் போக வேண்டாம், சோதம் கொமோராவுக்கும் போக வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு தேசத்துக்கும் நீங்கள் போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கு. நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் ஏன் பாஸ்ட் அங்கெல்லாம் போக போகிறோம்? சோதம் கொமோராவுக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்? மோவாபு தேசத்துக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத தேசம் தான் எது? மோவாபு தேசம். மோவாபு தேசம் அது ஒரு சாபம் நிறைந்த ஒரு ஜனங்கள், அது ஒரு சந்ததி, அருவருப்பான ஒரு சந்ததி என்று கர்த்தர் அதை தீர்த்தார். அந்த தேசத்தில் நீ பிழைக்கலான்னு போனால் உனக்கு என்ன உண்டாகாது? பிழைப்பு உண்டாகாது, அங்கே பிரச்சனை தான் உண்டாகும். அதுவே கர்த்தர் சொல்லி நீ போயிட்டுனா நீ பிழைச்சிக்குவே. எங்கே போனாலும் கர்த்தர் சொல்லி போ, கர்த்தர்கிட்ட கேட்டு போ, கர்த்தர்கிட்ட விசாரிச்சுட்டு போ. தாவீது போனானா இல்லையா? போகலாமா ஆண்டவரே? போ. எந்த ஊருக்கு ஆண்டவரே போகணும்? போ, இந்த ஊருக்கு போ, எப்ரோனுக்கு போ. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்டு நிதானமாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறான். அதை விட உனக்கு என்ன அர்ஜென்ட்டு? அவன் சொன்னான், இவன் சொன்னான், அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அங்கே போனால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே நான் அங்கே போனால் இரு பரிவாரத்தோடு வந்துடும். இரு பரிவாரத்தோடலாம் வரமாட்டேன். நீ நிறைவுள்ளவளாய் போனாலும் கூட எப்படி வரணும்? வெறுமையாக தான் வர வேண்டும். இது ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கிறது. நீதிமொழிகள் 19:3 வாசிங்க. நீதிமொழிகள் 19:3. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். அவனுடைய மனம் என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடைதான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய மதியினம் அவன் வழி என்ன செய்து? தாறுமாறாக்குது. அப்படி இருந்தாலும் கூட யாருக்கு விரோதமாக மனசா தாங்கள் அடையுது? கர்த்தருக்கு விரோதமாக. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம வழி பூரா நம்மளுடைய மதியனும் நம்முடைய வழியை தாறுமாறாக்குது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எதையுமே கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்குதா இல்லையான்றது எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு நாளைக்கு நஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது யார் மேலே கோபம் வருது?
கர்த்தர் மேலே கோபம் வருது. என்றாலும் அவனுடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யுது? தாங்கள் அடையுது. ஏன் தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாரோ யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது நம்முடைய கஷ்ட காலத்தில் பிசாசை குறை சொல்லிக்கிறோமா? இந்த பிசாசுனால தான் பிரச்சனை எங்களுக்கு. என்னைக்காவது நம்ம பிசாசை பார்த்து சொல்லிக்கிறோமா? சொன்னதே கிடையாது. அல்லது என்னைக்காவது நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டோமா? எல்லாம் என்னுடைய தப்புனால தான், எல்லாம் நாம் பண்ண முட்டாள்தனம், எல்லாம் நாம் பண்ண மீறுதல், என்னுடைய பாவத்தினால தான் அப்படி ஆச்சு என் குடும்பம் சொல்கிறோமா? ஹல்லேலூயா. தானியேல் 9:14 வாசிங்க. தானியேல் 9:14. தானியேல் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். அந்த தீங்கை எல்லாம் எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் அவர் செய்கிற எல்லா விஷயத்திலும் அவர் எல்லாம் நீதியுள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் அவர் என்னவா இருக்கிறாரு? நீதியுள்ளவரா இருக்கிறாரு. நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். அவருடைய சத்தத்துக்கு நாங்க தான் என்ன பண்ணல? செவி கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் தான், நாங்க தான் கீழ்ப்படியில. ஆண்டவர் எங்களை எச்சரிச்சாரு, நாங்க தான் சொல்ற பேச்சு கேட்கல. ஆண்டவர் எங்களுக்கு பிரசங்கத்தின் மூலமா எச்சரிச்சாரு, வயத வசனத்தின் மூலமா எங்களை உணர்த்தினாரு. நாங்க தான் அதுக்கு என்ன பண்ணல? மதிக்கல, செவி கொடுக்கல. நாங்கள் எங்கள் இஷ்டப்படி போனோம். இன்னைக்கு நாங்கள் வர்றதை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் நாங்கள் தான். ஆனால் கர்த்தர் எல்லா விஷயத்தில் அவர் நீதி உள்ளவர். அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அது எல்லாவற்றிலும் அவர் என்னவா இருக்கிறாரு? நீதியுள்ள தேவனாக இருக்கிறாரு. நாங்களும் துன்மார்க்கர். தானியேல் அப்படி தான் ஜெபிக்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம்? எது நடந்தாலும் யார் மேலே தான் கோபம் வருது? கர்த்தர் மேலே கோபம் வருது, இல்லை நான் அந்த பாஸ்டர் மேலே கோபம் வருது. ஏன்னா அந்த பாஸ்டர் தானே ஆண்டவர் ஏற்றுக்க சொன்னார், அந்த பாஸ்டர் தானே ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னார், அந்த பாஸ்டர் தானே ஜெபம் பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னார், அந்த பாஸ்டர் தானே சர்ச்சுக்கு வர சொன்னார், அந்த பாஸ்டர் தானே வீட்டில் ஜெபம் வச்சா சரியாயிடுன்னு சொன்னார், அந்த பாஸ்டர் தானே காணிக்கை கொடுத்தா சரியாயிடுன்னு சொன்னார். அதனால அந்த பாஸ்டர் தான் காரணம், இல்லைன்னா அந்த ஆண்டவர் தான் காரணம். அப்படியா? ஆனால் தானியேல் என்னன்னு சொல்றாரு? நாங்கள் இல்லை, ஆண்டவர் தான் காரணம்னு சொல்றாரு. கர்த்தர் கரெக்டாக செயல்படுறாரு. இது எல்லாத்துக்கும், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? நாங்கள் தான். இந்த சாபத்துக்கு காரணம் நாங்கள் தான். இந்த துன்மார்க்கத்துக்கு காரணம் எங்களுடைய துன்மார்க்க செயல்கள் தான். சரி, தானியேல் நீதிமான்ங்க. தானியேலை போல ஒரு நீதிமான் இல்லை. அந்த அளவுக்கு அவன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் சொல்லுவார், பார்வோன் யாரு? மோசமானவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் வச்சு தண்ணி காட்டினவன், கர்த்தருக்கு எதிரானவன். கர்த்தர் யார்? அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னவன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. யாத்திராகமம் 9:27 வாசிங்க. யாத்திராகமம் 9:27. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன். நான் இந்த முறை என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செய்தேன். இந்த முறையும் கொஞ்சம் பாவம் செஞ்சிட்டேன். கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தர் யாரு? நீதியுள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நானும் என் ஜனங்கள் தான் யாரு? துன்மார்க்கர். தானியேல் 9:14 தானியேல் இப்படி சொல்றாரு, கர்த்தர் நீதியுள்ளவர், நாங்க தான் யாரு? துன்மார்க்கர் அப்படின்னா. பார்வோன் யாத்திராகமம் 9:27 கர்த்தர் நீதியுள்ளவர், நாங்க தான் பாவம் செஞ்சோம், என்னுடைய ஜனங்களும் நானும் தான் என்ன செஞ்சிருக்கோம்? துன்மார்க்கமா இருக்கிறோம். ஆனா நாம யார சொல்றோம்? இந்த பிசாசை ஒரு நாள் கூட குறைய சொல்ல மாட்டேங்கிறோம். யாரெல்லாம் பிசாசை குறை சொல்லிக்கிறீங்க? கர்த்தரை குறை சொன்னவங்களாம் கை தூக்கம் பார்க்கும். கர்த்தரை குறை சொன்னவங்க தான் அதிகம். ஒரு சபைக்குள்ள, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இது வரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் யாரை அதிகமாக குறை சொல்றாங்க? கர்த்தரை குறை சொல்றாங்க, இல்லைன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்ட மோசையை குறை சொல்றாங்க, ஊழியக்காரனை குறை சொல்றாங்க. ஆனா பிசாசு என்ன செய்யறதில்ல? பிசாசையும் குறை சொல்றதில்ல, தன்னையும் குறை சொல்லி ஒத்துக்கிறது கிடையாது. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே ஆளு. இவங்க 2 பேரும் கூட்டு களவாணி. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் குடும்பத்தை அழிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிசாசுக்கு இடம் கொடுத்து தான் குடும்பத்தை நாசமாக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப நீயும் பிசாசும் உத்தமனா? நீயும் பிசாசும் அவ்வளோ நீதிமானா? உங்களால தான் குடும்பம் வாழுதா? அப்ப ஏன் பிசாசை குறை சொல்லவே மாட்டேங்கிற? நீ
இந்த பிசாசு தாங்க எங்கள் குடும்பத்துக்கு காரணம். இந்த பிசாசு தாங்க ஏகப்பட்ட பாவத்தை கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தை வீணாக்கிடுச்சு, எங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்துருச்சு. இந்த பிசாசு தாங்க. எந்த மனுஷனுடைய வாயிலும் பிசாசை குறை சொல்கிற வாய் வரமாட்டேங்குது. இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அப்படி தான் வருது. அந்த ஆண்டவருக்கே கண்ணு இல்லையா? அப்படி தான் வருது. அந்த ஆண்டவர் எங்கே போனார்? எங்கே உன் தேவன் எங்கே என்று கேட்டபோது என் எலும்புகள் உருவ குத்துகிறது போல என்று சொல்லி தாவீது ஃபீல் பண்ணுறாரு. புறஜாதிகள் எல்லாரும் உன் தேவன் எங்கே என்று கேட்டபோது எனக்கு அது எலும்பை உருவ குத்துகிறது போல இருந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ உன் கடவுள் எங்கே? அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? எங்கே உன் ஆண்டவர் எங்கே? எங்கே நீ ஜெபம் பண்ணிய? எங்கே அந்த பாஸ்டர் எங்கே? எங்கே நீ சர்ச்சுன்னு போன? எங்கே ஜபம்னு போனேன்? எங்கே ஆண்டவர்னு போனேன்? எங்கே ஆண்டவரே நம்பின பைபிளை தூக்கிட்டு போனேன்? அந்த ஆண்டவர் உனக்கு செய்யலையா, போகலையா? அப்போ ஆண்டவரை குறை சொல்லுகிற வாய் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. பிசாசை ஒரு காலத்துலேயும் ஒரு பிசாசு என்ன பண்ண மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா பிசாசு என்ன பண்ணாது, குறை சொல்லாது. பிசாசை குறை சொல்லாதது பூரா என்னதான் சொல்லுங்க, பிசாசு தான். கர்த்தரை குறை சொல்லுகிறது எல்லாமே என்னதான், பிசாசு தான். அது யாராக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை குறை சொல்லுகிற எல்லாமே யார் தான், பிசாசு தான். பிசாசை குறை சொல்லாத எதுவுமே யார் தான், பிசாசு தான். ரெண்டும் ஒன்று தான். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ பிசாசு குறவே சொல்ல மாட்டேங்கிற. என்ன காரணம்? எது நடந்தாலும் நீ கர்த்தரை தான் நிந்திக்கிற, கர்த்தரை தான் தூஷிக்கிற, கர்த்தர் மேலே தான் உனக்கு மனம் சலிப்பாகிறது, கர்த்தர் மேலே தான் உன் மனம் தாங்கல் அடையுது. அது என்ன காரணம்? சாத்தான் உன் இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறான். அதனால தான் உன்னுடைய தவறை உன்னை ஒத்துக்கொள்ள விடமாட்டான், உன்னை காட்டி கொடுக்க விடமாட்டான். நீ கர்த்தரை குறை சொல்லு பாரு, நீ இவ்வளோ ஜோம் பண்ணி கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் பாரு, நீ இவ்வளோ காணிக்கை கொடுத்து கர்த்தர் உன் குடும்பத்தில் என்ன எப்படி வச்சிருக்காரு பாரு. அப்போ கர்த்தரை குறை சொல்கிறதுக்கு தான் உன் வாயை திறப்பானே தவிர உன்னை குறை சொல்லவோ பிசாசை குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ உன் வாயை அவன் திறக்கவே மாட்டான். அப்போ இதுலேருந்து நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு காலத்தில் நமக்கு கர்த்தர் மேலே பிசாசு மேலே கோபமே வரமாட்டேங்குது. நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து எவ்வளோ என் ஆசீர்வாதத்தை வீணாகிட்டானே. பிசாசு திட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்? சத்தியத்தை அறிஞ்சதுனால இவ்வளவுக்கு தான் காரணம் யாரு? இந்த வீணா போன பிசாசு. அவன் தான் என்ன செஞ்சிருக்கான், நம்மளை இடம் கொடுத்து நம்மளுடைய சிந்தனையில் நுழைஞ்சி, இருதயத்தில் நுழைஞ்சி, வாயில் நுழைஞ்சி, நம்முடைய வழியை திசை திருப்பி விட்டு நம்மளை வேறு மாதிரி நடத்தி, நம்முடைய நன்மைகளை கெடுத்து, ஆசீர்வாதங்களை கெடுத்து, எல்லாத்தையும் வீணாக்கி போட்டு, நம்முடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, வியாதியை வரப்பண்ணி ஏகப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான். நம்ம ஃபீல் பண்ணுறோம், இப்படியெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்முடைய நன்மைகளை இழந்துட்டோமே, நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டோமே, நம்முடைய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து எவ்வளோ கிருபைகளை வச்சாரு, அதெல்லாம் நம்ம போக்கடிச்சிட்டோமேன்னு சொல்லி இன்னைக்கு பிசாசு மேலே கோபம் வருது. பிசாசு மேலே கோபம் வர்றதுனால தான் இனி இந்த பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் விடக்கூடாது. நாமளும் இடம் விடக்கூடாது, நம்மோடு சேர்ந்த கூட்டத்தையும் இடம் விடுவதற்கு அவங்களுக்கு விடக்கூடாது. அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சத்தியத்தை அதிகமாக பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அதிகமாக அவங்களுக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அல்லேலூயா. பிசாசினுடைய நோக்கமே என்னதான், ஒன்று கொல்லணும் இல்லைன்னா அழிக்கணும். இதில் இதுதான் செய்கிறோம். அப்போ நீ பிசாசை குறை சொல்ல மாட்டேங்கிற. உன் வாழ்க்கையில் நீ நிறைவுள்ளவளாய் போய் நீ வெறுமையாய் திரும்பி வந்ததுக்கு காரணம் யாரு? நீ பிசாசுக்கு இடம் கொடுத்த, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன. அதனால தான் நீ நிறைவுள்ளவளாய் போன. எப்படி வந்த? வெறுமையாய் வந்த. இது ஒரு கூட்டம், சபைக்குள்ள இது ஒரு கூட்டம். அல்லேலூயா. என்ன கூட்டம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து தப்பாகவே பயணிப்பாங்க, தவறான பாதையிலே போவாங்க. வாழ்க்கையில் நஷ்டமும் ஆபத்து வரும்போது பழியை தூக்கி யார் மேலே போடுவாங்க? கர்த்தர் மேலே போடுவாங்க. கர்த்தரால் தான் நடந்தது இதெல்லாம். இந்த அம்மா சொல்கிறாங்களே, கர்த்தரால் தான் நடந்தது. அதே குடும்பத்தில் மருமக வெறுமையாக வந்தால் இவ எப்படி பெரிய எஜமானியாக மாறினா அதை உணரல அந்த அம்மா. அதுக்கப்புறம் கூட உணர்ந்தாங்களா இல்லையா தெரியாது. ஆக மொத்தம் ஆரம்பத்துலேருந்து நம்ம தப்பாக போனோம்னா இந்த கூட்டம் என்ன செய்யும்னா ஆலோசனைகளாம் செவி கொடுக்க மாட்டாங்க.
நம்ம இப்போ சொல்கிறது, கேட்கறது, போதிக்கிறது, புத்திமதி சொல்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கும் பயணிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கும் வாழ்க்கையை நடத்திட்டு குடும்பத்தை நடத்திட்டு கடைசியில் பழியை மட்டும் தூக்கி யார் மேலே போடுவாங்க, கர்த்தர் மேலே தான் போடுவாங்க. ஆலோசனைக்கு செவி கொடுக்காதவன் மூடன். லேலோயா. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆகிய நான் வாசிங்க பார்க்கோம். நீதிமொழிகள் 12:15. நீதிமொழிகள் 12. மதியினனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு கரெக்டா இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, சத்திய வசனம் என்ன சொல்லுது, வேத புஸ்தகம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய சத்தியம் நமக்கு எப்படி வழிகாட்டுது. ஆகவே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தாவீதை போல வழியை கேட்போம், ஆண்டவருடைய இடத்துல பற்றி கொள்வோம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம். அப்படியெல்லாம் இன்றைக்கி செய்கிறது கிடையாது. எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு போனோம்னா கடைசியில் அங்கே போய் நஷ்டம் வர்றது, அங்கே போய் பிரச்சனை வர்றது, அங்கே போய் போராட்டம், வியாதிகள், பல பிரச்சனைகள், பல காரியங்கள் ஏற்படும் போது பழி தூக்கி யார் மேலே போடுறது? நான் சர்ச்சுக்கெல்லாம் போனதான், நான் ஜெபம்லாம் பண்ணந்தான், நான் காணிக்கெல்லாம் கொடுத்தந்தான். ஆனாலும் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்ணார்? ஏன் பண்ண மாட்டார்? உனக்கு நீ பண்ணுற வேலைக்கு எல்லாமே என்ன செய்யும், நடக்க தான் செய்யும். ஆகினால இது சபைக்குள்ள இந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். எல்லா சபையிலும் உண்டு. ஆரம்பத்திலேருந்து சத்திய வசனத்துக்கு செவி கொடுக்கறதே கிடையாது. ஊழியக்காரன் ஆலோசனை சொன்னால் அதை கேட்கறதே கிடையாது, அது காதில் வாங்கிறதே கிடையாது. இந்த ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும்தான் மிச்சம், சபைக்கு வர்றது மட்டும்தான் மிச்சம், திருவிருந்து எடுக்கிறது மட்டும்தான் மிச்சம், காணிக்க போகிறது மட்டும்தான் மிச்சம். மீதி எல்லாமே அவங்க இஷ்டப்படி நடந்துட்டு கடைசியில் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கும் அதில் இதுலேயும் பிரச்சனை வரும்போது கடைசியாக பழி தூக்கி யார் மேலே போடுறது? கர்த்தர் மேலே போடுறதுக்கு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இது ஒரு முதல் கூட்டம். ரெண்டாவது இன்னொரு கூட்டம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஆரம்பத்திலேருந்து நல்லா சூப்பராக போவோம், ஆரம்பத்திலேருந்தே பக்காவாக போவோம், நல்லா அழகாக போயிட்டே இருக்கும், லாஸ்ட்டாக போய் கவுந்துரும். இது ஒரு கூட்டம். வாசிங்க ஒரு வசனத்தை, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம், கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. கலாத்தியா சபையினுடைய நிலைமை எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் பவுலுடைய உபதேசத்தை கேட்டு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் சொல்கிறார், நன்றாய் ஓடினீர்களே. கரெக்டாக ஓடினாங்க, ஆலோசனை கேட்டு, பவுலுடைய உபதேசத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, போதனைகளை கேட்டு கரெக்டாக போயிடுச்சு அந்த சபைகள். அது கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சாங்கன்னா, யூதர்கள் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சாங்க. யூதர்கள் உள்ள நுழைஞ்சு விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் கிறிஸ்துவ இடத்துல விசுவாசிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் போதிச்சதுனால உடனே இந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆமாம் இல்லை, இவங்களாம் ஆதியிலேருந்து வந்த கிறிஸ்தவங்க, இவங்களாம் ஆரம்பத்துலேருந்து தெய்வத்தை, கர்த்தரை தெய்வமாக கொண்டவங்க, அப்போ இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பவுல் இப்போ ஏதோ புதுசாக ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த போதனைக்கு, இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து அவர்கள் சத்தியத்தின்படி செய்யாமல் போவதற்கு தடைப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்ட்டாங்க, பவுல் சொன்னதை விட்டுட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டது பவுலுடைய உபதேசத்தில், கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டது பவுலுடைய உபதேசத்தில். கரெக்டாக ஓடிட்டு இருந்தாங்க, விசுவாச பாதையில் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க உள்ளே நுழைஞ்சாங்க, தப்பான ஆலோசனை கொடுத்தாங்க, அதை கேட்டாங்க, அப்படியே கவுந்துட்டாங்க. அதான் சொல்கிறாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை தடை செய்தவன் யார்? உங்களை மயக்கினவன் யாருன்னு கூட இன்னொரு வசனத்தில் கேட்பார். புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி அவங்களை கடிந்து கொள்வார். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? இது ஒரு கூட்டம். இது ரெண்டாவது சபையிலுக்குள்ள ஒரு கூட்டம். ஆரம்பத்தில் வந்த உடனே எப்படின்னா, சபைக்குள்ள வந்த உடனே பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஞானஸ்தானத்துலேருந்து, பாட்டுலேருந்து, ஆராதனைலேருந்து, காணிக்கையிலேருந்து, தசமபாகத்துலேருந்து, எல்லா விஷயத்திலும் அப்படி பர்ஃபெக்டாக ஸ்தோத்திரம் சொல்கிறதுலேருந்து, கீழ்ப்படிறதுலேருந்து, மதிக்கிறதுலேருந்து, அப்படி வர்றது போகிறது, ஊழியங்க எல்லாம் அப்படி பர்ஃபெக்டாக ஓடிட்டே இருக்கும். நல்லா உற்சாகமாக ஓடும். பாஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறதுலேருந்து, உபசரிக்கிறதுலேருந்து எல்லாமே அப்படி ஒன்று எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க உள்ள ஆலோசனை கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பிசாசு உள்ள நுழையும்.
பிசாசு உள்ள நுழையும் போது அடுத்தது என்ன மாறிடுவாங்க, அப்படியே வசனத்தை விட்டு அப்படியே விலகிடுவாங்க, சத்திய வசனத்தை விட்டு அப்படியே விலகிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவின் காலத்தில் ஒரு சம்பவம் அப்படி உண்டு. அது எடுத்தோம்னா அது தனி போயிடும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகவே ஒரு கூட்டம் சபைக்குள்ள என்ன செய்யுது, ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் நல்லா ஓடுது, லாஸ்ட்டாக போய் என்ன பண்ணிடுறாங்க, கவுந்துடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க, வழி விலகிடுறாங்க, சத்தியத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த பாஸ்டருக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க அதே பாஸ்டருக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. எந்த பாஸ்டரை மதிச்சாங்களோ அதே பாஸ்டர் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எந்த சபையை மதிச்சாங்களோ, எந்த சபையை உயர்த்தி பேசுனாங்களோ, எந்த சபைக்குள்ள ரொம்ப மகிமையான காரியத்தெல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாட்சிலாம் சொன்னாங்களோ, அவர்களே மறுபடியும் என்ன செய்வாங்க, அதே சபையை குறை சொல்லுவாங்க, அதே ஊழியக்காரனை குறை சொல்லுவாங்க, அதே ஜபத்தை அசட்டை பண்ணுவாங்க, அதே காரியத்தை அவங்க புறம் தள்ளிட்டு அவங்க பின்னுக்கு ஓடுவாங்க. இது ஒரு கூட்டம். அப்படி யாராவது இருக்கீங்களா? இது ஒரு ரெண்டாவது ஒரு கூட்டம் சபைக்குள்ள. இது இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இது பாறை மேலே விழுந்த விதை. இது இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க, பாறை மேலே விழுந்த விதை. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா 8:13. அவருடைய ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்கும் பாருங்க. லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே, ஆரம்பிக்கிற போது கேட்கிற போது எப்படி இருக்கு, சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்திருந்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் எப்படி கேட்குறாங்களா, வசனத்தலாம் சந்தோஷமா கேட்குறாங்க, அப்படியே உத்து கவனிக்கிறாங்க. அடா அடா அடா, எவ்வளோ வசனத்துக்கு தாகமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் வசனத்தை ஆரம்பத்தில் சந்தோஷமாக கேட்டுட்டு சோதனை காலம்னு ஒன்று வரும் குடும்பத்தில், அந்த காலத்தில் என்ன செஞ்சிடறாங்களா, பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கா? ஆரம்பத்தில் வந்தவுடனே பாஸ்டர் கூட அப்படியே ஐக்கியமாக இருக்கிறது, சபையில் ஐக்கியமாக இருக்கிறது, விசுவாசி கூட ஐக்கியமாக இருக்கிறது, ஆராதனையில் கலந்துக்கிறது, எல்லாத்துலேயும் அப்படியே படு ஜோராக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. அதை செய்யறதுலேருந்து இதை செய்யறதுலேருந்து அங்கே இங்கே எல்லாத்துலேயும் அப்படியே இனிமேல் இவங்க தான்டா சபைக்கு தூணே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப என்ன பண்ணுறாங்க, நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு டைம் வரும்போது அவங்கள ஆளே பார்க்க முடியல. இது சபைக்கு மட்டும் பொருந்தக்கூடிய காரியம் அல்ல, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆரம்பத்தில் எடுத்த உடனே உங்ககிட்ட சூப்பராக பழகிறாங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் என்னவா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் எடுத்த உடனே அப்படி நடப்பாங்க தெரியுமா, உங்கள் கூட உறவாடுறதுக்கு, உங்கள் கூட சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்படி ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி நடந்து தள்ளுவாங்க. 24 மணி நேரமும் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வர போவ அதை கொடுக்க இதை வாங்க, இதை கொடுக்க அதை அல்ல, அப்படியே போயிட்டாரு. அப்படியே நெகமும் சதையமும் மாறிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சொந்தத்தை நம்பி ஏற்கனவே இருந்த சொந்தத்தை பூரா என்ன பண்ணிடுவீங்க, நீங்களாம் என்ன சொந்தம் வந்திருக்காங்க பாரு, இவங்க தான் பயங்கரமான சொந்தம், இவங்க தான் எங்களுக்கு அப்படி சொல்லி நம்ம அவங்கள தூக்கி தலையில் வச்சுன்னு ஆடும்போது கடைசியில் ஒரு நாள் அவங்க காலை வாரிட்டு ஓடிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்தில் எடுத்த உடனே முன்ன பின்ன நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்டிங் காமிக்காதவங்க திடீர்னு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங் காமிச்சு நம்ம மேலே அன்பாக இருக்கிற மாதிரி, விசாரிக்கிற மாதிரி, அதை இதை கொடுக்குற மாதிரி, இப்படி எல்லாம் நிறைய நமக்கு சலுகைகளை காமிச்சிட்டாங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் என்னவா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாக அவங்க உங்களை விட்டு என்ன பண்ண போகிறாங்க, போக போகிறாங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக உங்களை காலை வர போகிறாங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக உங்களை விட்டு விலக போகிறாங்கன்னு அர்த்தம். அதே தான் சபைக்குள்ளேயும் ஊழியத்துக்குள்ளவும் நிறைய விசுவாசிகள், நான் வந்ததுனாலேருந்து பார்க்குறேன், நிறைய விசுவாசிகள் வந்து அப்படியே ஊழியக்காரன் பேச்சு அப்படியே கேட்டு அப்படியே தட்டாமல் கீழ்ச்ச கோட்டை தாண்டாமல் நிற்கிற விசுவாசிலாம் நான் பார்த்துக்கிறேன். கடைசியில் அதுதான் காலை வாரிட்டு போயிடுது. அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. கடைசியில் பேச்சுவார்த்தை எங்கேக்கிற பாஸ்டர் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அதுக்கப்புறம். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்கும். அப்படியே சபையும் அப்படியே ஒன்றா இருப்பாங்க, விசுவாசிகள் ஐக்கியத்தில் அப்படி பயங்கரமாக நிலை கொண்டு இருப்பாங்க. இது ஒரு கூட்டம். ஆரம்பத்தில் நன்றாய் ஓடுவாங்க, முடிவில் என்ன செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. இது ஒரு கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்களா? அப்படி ஒரு குடும்பம் நம்ம சபையில் இருக்கா? அடுத்தது மூன்றாவது ஒரு கூட்டத்தை பார்க்கலாம்.
ஆரம்பத்திலேருந்து மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து தப்பு தப்பாகவே ஓடும். என்ன செய்யும்? தப்பு தப்பாகவே ஓடும். கடைசி வரைக்கும் அது தப்பு தப்பாக தான் ஓடும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆரம்பத்திலும் தப்பு தப்பாக தான் ஓடும், கடைசி வரைக்கும் தப்பு தப்பாக தான் ஓடும். தப்பு தப்பாக ஓடுறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பிரச்சனைகளும் தப்பான காரியம் தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, அவங்க எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் கர்த்தருக்காக நாங்கள் பாடு அனுபவிக்கிறோம். என்ன செய்யறது? பாடுகள். தப்பு தப்பாக ஓடுறவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தப்பு தப்பாக நடக்கும். ஆனால் அந்த பழியை தூக்கி கர்த்தர் மேலே போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு ட்ரெண்டை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால், கர்த்தருக்காக நாங்கள் பாடு அனுபவிக்கிறோம், கர்த்தருக்காக நாங்கள் இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அதாவது யோபு ட்ரெண்டிங்கில் வந்துடுவாங்க இவங்க. யோபு போல வந்துடுவாங்க. ஏதாவது ஒன்று நஷ்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்களும் நானும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆடாடாடா, இவ்வளோ கஷ்டத்தில் கூட கர்த்தரை மறுதளிக்கலை பாரு, எவ்வளோ தேவனை மறுதளிக்காமல் பேசுகிறாங்க பாரு அப்படி சொல்லி நம்ம அவங்களை குறித்து மெச்சிக்கொள்வோம். ஆனால் உண்மையாலுமே அதுவும் தப்பான ஒரு ஓட்டம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏசாயா 1:5 நீங்கள் ஏன் இன்னும் அடிக்கப்பட வேண்டும் என்றார். நீ ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஏன் அனுபவிக்கணும்? ஏன் நீ பாடு அனுபவிக்கிற? ஏன் பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வருது? எல்லாமே கர்த்தர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் தானா? எல்லாமே கர்த்தருக்காக சுமக்கிற சிலுவை தானா? சிலுவைகள் 3 விதமான சிலுவை. ஒன்று கல்லன் சுமந்த சிலுவை, இன்னொன்று சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவை, இன்னொன்று இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை தான் நீதி நிமித்த அனுபவித்த பாடு, நீதி நிமித்த அனுபவித்த சிலுவை. அதைத்தான் நாம் அனுபவிக்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது, பிரியமா இருக்கிறது, மகிமையா இருக்கிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அப்ப நன்மை செய்து பாடு அனுபவிச்சாதான் கர்த்தருக்கு மகிமை. நீ செய்த பூரா தப்பான காரியங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம செய்த காரியத்தினால நடக்கக்கூடியது எல்லாமே என்ன நடக்கும்? தப்பான காரியங்கள் நடக்கும். ஆனா அதை எப்படி ஒத்துக்கிறதுன்னா, கர்த்தருக்காக நாங்கள் பாடு அனுபவிக்கிறோம். ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை? ஏன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நஷ்டம்? கர்த்தருக்காக நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசுறது. அதனால கர்த்தருக்கு என்ன கிடையாது? மகிமையே கிடையாது. அது நீயா பண்ணுற பாவத்தை மறைக்கிறதுக்காக, உன்னுடைய மதியீனத்தை மறைக்கிறதுக்காக, உன்னுடைய புத்தியீனமான செயல்களை மறைச்சி தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நீ போதிச்சிட்டுனா உன்னுடைய பாவத்தினால் அவர் என்ன செய்ய மாட்டார்? மகிமைப்பட மாட்டார். உன்னுடைய அறியாமையினாலும் உன்னுடைய பாவத்தினாலும் உன்னுடைய தவறுதலினாலும் அவருடைய நாமம் என்ன செய்யப்படாது? மகிமைப்படாது. அதுக்கு பதிலாக தூஷிக்க தான் செய்யும். அவங்க தான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய நாமத்தை வீணில் என்ன பண்ணாத? தூஷிக்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறதே அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற பாடுகள் உண்மையிலே அது நம்ம செய்கிற தவறுனால அதை அனுபவிக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதை அனுபவிக்கிறோமா என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். புரியுதா இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருதில்ல, பல பிரச்சனைகள் வருதில்ல, பல போராட்டங்கள் வருதில்ல, பல வியாதிகள் வருதில்ல, அது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து என்ன செய்யணும்னா ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும்? இது எல்லாம் கர்த்தரால் அனுபவிக்கிறோமா, இல்லை நம்ம செஞ்ச பாவத்தினால் அனுபவிக்கிறோமா? அங்கே நீ உன் பாவத்தை மறைக்கக்கூடாது. உன் பாவத்தை மறைச்சி கர்த்தரால் அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவங்க கர்த்தரால் நகோமி என்ன செஞ்சாங்க? கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த நஷ்டத்தை வர வச்சேன்னு டைரெக்டாகவே அவரை குற்றம் சொன்னாங்க. இவர்கள் டைரெக்டாக குறை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் நிமித்தம் நாங்கள் இந்த பாடுகள் என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். யோபுவை போல, அப்படி போல, இப்படி போலன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ முதல்ல நீ கர்த்தரை மகிமைப்படுத்துறதுங்க பெரிய விஷயம் இல்லை. அந்த பாடு யாரால் வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது, அதை நீ சரிப்படுத்துவதற்கு உன்னை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்கள் போல தன்னை காமிச்சிக்கிறது, ஒரு தேவனுக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களை போல தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அது தவறான ஒரு மாய்மாலம். நீ அனுபவிக்கிற பாடு கர்த்தரால் வந்ததா இல்லை உன்னால் வந்ததா? அதை நீ செக் பண்ணிக்கணும். உன்னால் வந்ததுன்னா அதை சரி பண்ணிக்க. நீ ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நீ ஏன் துன்பப்படுத்தப்பட வேண்டும்? அல்லேலூயா. இது ஒரு கூட்டம். 4வது ஒரு கூட்டம் இருக்குது. என்னது?
நாலாவது கூட்டம் தான் கரெக்டாக ஓடி ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தி ஆலோசனைக்கு செவி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒழுங்காக எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக எல்லா விதமான நீதியும் தேடி சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கடைசி வரைக்கும் ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அந்த கூட்டம் தான் எங்கே வந்து சேரும்? பரலோகம் வந்து சேரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இவர்கள் எல்லாத்துக்கும் அவங்கள திட்டினாலும் சபை விட்டு போக மாட்டாங்க, அவங்கள கடிந்து கொண்டாலும் அவங்க கோபப்பட்டுக்க மாட்டாங்க, அவங்களுடைய பக்தி குறையாது, விசுவாசம் குறையாது, ஜபம் குறையாது. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளோ விதமான சிறுமையும் எளிமையும் சந்தித்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும், எந்த நிலைமையிலுமான ரம்மியமாக இருந்து தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து முடிவு பரியந்த என்ன செய்வாங்க? ஒரு சபைக்குள்ள, ஒரு கர்த்தருக்குள்ள, ஒரு சத்தியத்துக்குள்ள, உபதேசத்துக்குள்ள நிலைத்திருப்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனோ என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அவனுக்கு என்ன செய்வேன்? அதிகாரம் கொடுப்பேன். முடிவு பரியந்த நிலை நிற்பவன் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அவன் தான் ராஜ்யத்தில் அதிகாரம் பெறுவான். அல்லேலூயா. ஆகவே மொத்தம் 4 விதமான கூட்டம். என்னென்ன கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் என்னது? இது தப்பான பாதையில் போயிட்டு தப்பை அடைந்து பழி தூக்கி யார் மேலே போடுறது? கர்த்தர் மேலே போடுறது. ரெண்டாவது ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் சூப்பராக ஓடும், சரியாக ஓடும், அப்புறம் பார்த்தா என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் விட்டு விலகிடும். மூணாவது ஒரு கூட்டம் ஆரம்பத்துலேருந்தே மோசமாக தப்பாக ஓடி தப்பாகவே வாழ்ந்து கடைசியில் நல்லா இருக்கிற மாதிரி நடித்து தண்ணியும் ஏமாற்றி, சபையும் ஏமாற்றி, குடும்பத்தையும் ஏமாற்றி நரகத்துக்குள்ளே போகிறது. இது ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இதில் இந்த லட்சணத்தில் வேறு என்ன செய்யறது? கர்த்தரை கர்த்தருக்காக நாங்கள் பாட அனுபவிக்கிறோம். இது ஒரு பொய்யான, ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே சரியான ஓட்டத்தில் ஓடி முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கரெக்டாக அவங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொன்னார் இல்லையா, ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேனார். அப்போது அவர் கரெக்டான அந்த ஓட்டத்தில் ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டார், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் கடைசியான கரெக்டான பாதையில் ஓடி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய மகிமைக்காகவே வாழ்ந்த ஒரு காலத்தை முடிப்பாங்க பாருங்கள். அவர்களைத்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் இந்த 4 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்ற என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கர்த்தரை தேடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாவோம்.